ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸோட ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் தான் டாஸ் வின் பண்ணுச்சு. டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துச்சு. இன்னைக்கு மழை பெஞ்ச காரணத்தினால 20 ஓவர்ல இருந்து 14 ஓவரா மாத்திட்டாங்க மேட்சை. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவர் பிளே இருந்துச்சு. ஆர்சிபி வந்து பேட்டிங் பண்ணும்போது ஸ்டார்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. பவர் பிளே முடிவில் வந்து பாத்தீங்கன்னா 26க்கு 3 ரன் அடிச்சிருந்துச்சு ஆர்சிபி. அப்புறம் ஆர்சிபி 14 ஓவர் முடிவில் 95 ரன்னுக்கு 9 விக்கெட் இழந்துருச்சு. இதுல வந்து ராஜ் பட்டீதர் வந்து பாத்தீங்கன்னா 23 ரன்னுக்கு அவுட் ஆயிருந்தாப்படி. அப்புறம் டிம் டேவிட் வந்து 50 ரன் அடிச்சிருந்தாப்படி. நாட் அவுட் பேட்ஸ்மேன் அவர் இன்னைக்கு. அவரோட 15 தான் நல்ல ஒரு ஸ்கோர் ஏறிச்சு. மற்றவங்க எல்லாருமே சொற்ப ரன்கள் அவுட் ஆயிட்டாங்க. பிச்சு வெட்டா இருந்துச்சா இல்ல என்ன காரணங்கிறது கரெக்டா தெரியல. பஞ்சாபோட பவுலர் மார்க் ஜென்சன், ஹர்பீத், சஹேல், ஹர்ஷ்தீப் சிங் இவங்க எல்லாரும் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து 96 ரன் டார்கெட்டுக்காக அவங்க இன்னிங்ஸ் ஆரம்பிச்சாங்க. அவங்களும் பவர் பிளேல வந்து ஸ்டார்ட் ஸ்லோவா தான் இருந்துச்சு. 33க்கு 2 விக்கெட் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் 12.1 பாலுங்கிறப்போ அவங்க 98 ரன்னுக்கு 5 விக்கெட்ல மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுல வந்து நெஹில் வந்து பாத்தீங்கன்னா 33 ரன் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்தாப்படி. அப்புறம் ஹேசல்வுட் 3 விக்கெட் எடுத்திருந்தாப்படி. அப்புறம் புவி வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாப்படி. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து 7க்கு 5ங்கிற மீனிக்கு டேபிள்ல வந்து இப்ப 2வது இடத்துல இருக்கு.